கையில் கொஞ்சம் காசு இருக்குது, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நம்மக்கிட்ட 2 விஷயம் இருக்குது. ஒன்று எஃப்டி, இன்னொன்று டெப்ட் ஃபண்ட். என்னடா ரெண்டுமே ஒன்று, எஃப்டி தானே தெரியும், டெப்ட் ஃபண்ட்லாம் என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். எஃப்டி நம்ம எப்பயும் போல் பேங்க்கில் போய் போடுறோம்ல, அது பேர் தான் எஃப்டி. இன்னொன்று வந்து டெப்ட் ஃபண்ட் அப்படின்னா அதில் வந்து நிறையா விஷயம் இருக்குது. ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஃபண்ட், லாங் டேர்ம் டெப்ட் ஃபண்ட், இன்னொன்று வந்து லிக்விட் ஃபண்ட், அந்த மாதிரி இருக்குது. டெப்ட் ஃபண்டுக்கும் நம்ம எஃப்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். மொத்தமாக எஃப்டியில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவான், ஒரு 90 நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 120 நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 7 நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ட்டு. பட் டெப்ட் ஃபண்ட் அப்படி இருக்கவே இருக்காது. மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், ஒரு 7%, 8%. இதே இது நீங்கள் நடுவில் எடுத்தீங்க, ஒரு 6 மாதத்தில் எடுத்திங்கனாலும் அதில் 8%னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும்? இப்போயே 4% இருக்கும். ஆனால் எஃப்டியில் போட்டேன்னா ஒரு 7% கொடுத்துருப்பான் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நீங்கள் போய் 6 மாதத்துக்கு போட்டிங்கன்னா 3% கூட கொடுக்க மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று லாக்இன் பீரியடு. எஃப்டியில் கரெக்டாக இந்த டேட் தான் வந்து மெச்சூரிட்டி ஆனால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். டெப்ட் ஃபண்டில் அப்படி கிடையாது, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? அதனால் ரெண்டுத்தையும் இருக்குது, யோசிச்சு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.